யூஷா எவன்ஸ் சொல்றாரு, குரான்ல இது வேதம் தான் நான் ஒப்புக்கொண்ட ஒரு இடம் எதுன்னு கேட்டா, குரான் பல சவால்களை விட்டு பேசுகிறது, நவீன விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறது. அந்த விஞ்ஞானங்களை தாண்டி உள்ள சவால் என்னன்னு கேட்டா, இந்த வேதம் பொய்ப்பிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தால், இது வேதம் இல்லை என்று இருந்தால், இதை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று இறைவன் சவால் விடுகிறான். குரான மாதிரி ஒன்றை கொண்டு வாங்க என்று சொல்லி சவால் விடும்போது, அப்படி ஒன்றை வரலாற்றில் யாருமே கொண்டு வராத போது, இது கண்டிப்பாக இறை வேதம் தான். எந்த புத்தகமும் இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை தசாப்தங்களாக தனக்குத்தானே சவால் விட்டுக் கொண்டிருக்க முடியாது. திருமறை குரான் தனக்குத்தானே துல்லியமாக சவால் விடுகிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விவகாரங்கள் பொய் என்றால் அதை நிரூபிக்க சொல்கிறது. இப்படியான ஒரு வசனத்தையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சொல்கிறது. அரபி புலமை மிக்க புலவர்களையும் இலக்கிய நயம் கொண்ட அறிஞர்களையும் கொண்ட மக்கமா நகரத்தில் கூட இப்படியான ஒரு வேதத்தை கொண்டு வர முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் யாராலும் கொண்டு வர முடியாது. எனவே தன்னைத்தானே சவால் விடுக்கக்கூடிய திருமறை குரானை நான் ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். யூஷா எவன்ஸ் அவர்கள் சொல்லிட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றார். என்னன்னா, குரானை படிங்க, குரான்ல எல்லா விவகாரங்களுக்கும் தீர்வு இருக்கிறது. இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு குரானில் தான் இருக்கிறது. ஆனால் குரானை கையிலே வைத்துக் கொண்டு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து அவர் பிரச்சாரம் செய்வதோடு சொல்கிறார். என்னுடைய தற்போதைய பிரச்சாரம் என்னன்னா, ஒரு மாசத்துல 2 பேரையாவது இஸ்லாத்தை நோக்கி அழைத்து கொண்டு வந்துவிட வேண்டும். ஒரு 100 பேருக்காவது நம்ம இஸ்லாம் பற்றிய புரிதல்களை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நானும் என்னுடைய குழுவும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இஸ்லாம் பற்றிய தன்னுடைய பிரச்சார அனுபவங்களையும் அவர் பகிர்கிறார். சொல்லிட்டு இறுதியாக என்ன சொல்றாருன்னா, ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு இதுதான் மருந்துன்னு தெரியுது, மருந்து இதுதான் என்று தெரிந்தும் நீங்கள் அந்த மருந்தை கொடுக்காமல் இருப்பது எவ்வளவு குற்றம் என்று இஸ்லாமியர்களை நோக்கி கேள்வி எழுப்பி கொண்டு சொல்கிறார். இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்களும் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் பிழைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இஸ்லாம் தான் மாமருந்து என்கிற விவகாரம் உங்களுக்கு தெரிகிறது. இணை வைப்பவர்களிடம் இணை வைக்காதீர்கள், இதுதான் தௌஹீது, இதுதான் ஏகத்துவம், இதுதான் இஸ்லாம் என்கிற மருந்தை நீங்கள் கொடுக்க வேண்டாமா? இஸ்லாத்திற்கு வராதவர்களுக்கு உங்கள் நோய்களுக்கான மருத்துவம் இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்கிற இந்த தத்துவத்தை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? இது மாபெரும் தவறில்லையா? எனவே நாம் தஅவா களத்தில் இணைய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய சகோதரர் யூஷா எவன்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள், தஅவாக்களிலேயே மிகச்சிறந்த தஅவா என்ன தெரியுமா? நீங்கள் இஸ்லாமியனாக வாழ்ந்து காட்டுவது. நீங்க ஒரு சிறந்த முஸ்லிமா வாழ்ந்துருங்க, உங்களை பார்த்து 1000 பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க என்கிற ஒரு செய்தியை சொல்கிறார் சகோதரர் யூஷா எவன்ஸ் அவர்கள். சொன்னதை போல நட்பண்புகளை வளர்ப்போம், நல்ல மக்களாக வாழ்வோம்.